இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. கோவக்காய் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, நடக்கல்ல ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை எல்லாம் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறவாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பச்சை மிளகா வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வச்சுருக்கோம். வாங்க நீ எது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு இது கலர் மாறி இருக்குதுன்னு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்துட்டோம், நம்ம அந்த காய் எடுத்துட்டோம். அதுலேயே கடுகு போட்டுக்கலாம், 2 ஜீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு 2 மிளகா வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், அது நம்மளோட விருப்பம். பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளி பொடியாக வெட்டி வச்சுக்கலாம். நல்லா பழுத்த தக்காளிங்க, அதையும் சேர்த்திடலாம். நல்லா வதங்கட்டும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தக்காளி போட்டோன்னே சால்ட்டு சேர்த்திடலாம். இப்போ நம்ம காய் இதில் சேர்த்திடலாம். ஏற்கனவே எண்ணெயில் வதங்கிருக்கு. இப்போ இந்த மசாலா இதில் சேர்த்திடலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்திட்டோம்னா உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். போட்டு நல்லா பரட்டி விட்டுருலாம். நல்லா பரட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா இதுக்கு நல்லா ஈக்குவலாக வேகறதுக்கு ரெடி ஆகிடும். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், கூட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் பரட்டி விட்டுலாம். அப்போ தான் இந்த உப்பு காரம் எல்லாமே இதில் நம்ம செட் ஆகும். இந்த காயில் உங்களுக்கு டேஸ்ட்டே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்திடலாம். புளி தண்ணி நான் கொஞ்சோண்டு சேர்த்திருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியும் சேர்த்திடலாம். இப்போ நல்லா இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா இங்கே பாருங்கள், கோவக்காய் எப்படி நம்ம அந்த புளி தண்ணி, தக்காளி, வெங்காயத்தலையெல்லாம் போட்டது எப்படி நல்லா கிரேவி மாரி ஆகிடுச்சு. இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னும் இதுக்கு டேஸ்ட் வேணுங்கும் போது நம்ம இங்கே பாருங்கள், இதில் நடக்கல்ல, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, சாப்பிட்டு பாருங்கன்னா எப்படி சாப்பிட்டு பார்க்குறது அப்படின்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடலாம். இது தேங்காய் பாலாகவும் நம்ம சேர்த்துக்கலாம், தேங்காவும் சேர்த்துக்கலாம். அதை நம்ம எடுத்து புழிஞ்சு இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. அப்போ லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.